Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்டிஏடி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல கேட்கப்படக்கூடிய ஒன் ஆஃப் த கிராமர் கொஷின்ஸ் சென்டென்ஸ் பேட்டர்ன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் hit a like button. Let's get started. பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா sentences are classified on the basis of the word order. ஸோ வேர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் ஒரு சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ சொல்லுமா, வாட் இஸ் எ சென்டென்ஸ்? எ சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் அரேஞ்ச் இன் ஆர்டர் டு மேக் கம்ப்ளீட் சென்ஸ். ஸோ ஒரு முழுமையான ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ இதுக்கு பேசிக்காக என்ன அப்படின்னா வேர்டோடைய ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்டர் பேஸ் பண்ணாதான் சென்டென்ஸ் வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். A sentence in English may have 5 parts. ஒரு சென்டென்ஸை மேக் பண்றதுக்கு ஒரு 5 பார்ட்ஸ் அப்படின்றது தேவைப்படுது. அப்படி என்ன 5 பார்ட்ஸ் இருக்குதா? சப்ஜெக்ட், verb, object, complement, adjunct. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா தமிழ்ல என்ன சொல்றோம்? ஏறுவார். அப்ப சப்ஜெக்ட்னா என்ன? A subject does the action. ஒரு செயலை செய்பவர் சப்ஜெக்ட் சொல்றோம். யாரை பத்தி பேசுறோமோ, எதை பத்தி பேசுறோமோ அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்டா சொல்லலாம். ஸோ ஒரு நபரை பத்தியோ இல்லை ஒரு பொருளை பத்தியோ நம்ம பேசுறோம் அப்படின்னா அப்ப அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சீதா சிங்ஸ். ஸோ சீதா பாடுகிறாள் அப்படின்னு சொல்றோம். இங்க பாடுகின்ற இந்த வேலையை செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீதா. அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட். ஸோ சீதா இந்த சப்ஜெக்ட். ஸோ இவங்க தான் இந்த வேலையை செய்யறாங்க, இவங்க தான் பாடுகின்றாங்க. அதனால சீதாவை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ராஜ் இஸ் ஏ டாக்டர். இங்க யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ இவர் தான் என்னவா இருக்காருன்னா டாக்டரா இருக்காருன்னு சொல்றோம். அப்ப யாரை பத்தி பேசுறோமோ இல்ல எதை பத்தி பேசுறோமோ அதை என்ன சொல்றோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ சப்ஜெக்ட் எதுனா இருக்கலாம், நவுனாவும் இருக்கலாம். ராஜ் பதில் நீங்க என்ன சொல்லலாம்? ஹி அப்படின்னு சொல்லலாம். ஹி இஸ் ஏ டாக்டர். அப்ப இது ப்ரனௌனாவும் சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்றது நவுனாவும் வரும், ப்ரனௌனாவும் வரும், இன்ஃபினிட்டிவாவும் வரலாம், ஆர் ஜெரண்ட் ஃபார்ம்லயும் வரலாம், சப்ஜெக்டே இல்லாமலையும் வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கம் ஹியர் அப்படின்னு எழுது. இப்போ இந்த சென்டென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கம் அப்படின்றது verb, ஹியர்ன்றது adjunct. இங்க என்ன இல்லை அப்படின்னா யூ. யூ தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். அது இங்கே இல்லை. ஆக்சுவலா இது ஒரு இன்ஃபினிட்டிவ் சென்டென்சஸ். இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் இஸ் omitted. சப்ஜெக்ட் அங்க வராது. இப்போ சப்ஜெக்ட் இல்லாத சென்டென்ஸும் உண்டு. வாக்கியத்துல முதல்ல தான் சப்ஜெக்ட் வருமானா இல்லை. வாக்கியத்துல முதல்லயும் வரலாம், நடுவுலையும் வரலாம், கடைசியிலையும் வரலாம். செகண்ட் ஒன், verb. verbனா என்ன சொல்றோம்? வினைச்சொல். ஓகே, அப்போ வினைச்சொல்னா என்ன? எழுவாய் செய்யும் செயலை குறிக்கும். எழுவாய்னா என்னன்னு பார்த்தோம்? சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் செய்யறாங்களோ அந்த ஆக்ஷன் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம். ஷீ சிங்ஸ். இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன? ஷீ. இவங்க செய்யற வேலை என்ன? பாடுறது. அப்ப இதுதான் ஆக்ஷன். அப்போ ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா verb. சிங்கு, ஜம்பு, ரைட், இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா verb. ராஜ் இஸ் ஏ டாக்டர். இங்க என்ன அப்படின்னா ஆக்ஷன் கிடையாது. அவரு
என்ன அப்படின்றத என்ன பண்றோம் சொல்றோம். ஒரு ஸ்டேட் வேர்பா நம்ம சொல்றோம். அப்ப இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆக்ஸிலரியான இஸ் அப்படின்றத சொல்றோம். அப்போ வேர்பை ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆர் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்ஸிலரிஸ். இந்த ஆக்ஸிலரிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த குரூப்பை ஹேம் இஸ் ஆர் வாஸ் வேர் அப்படின்னு வரலாம். அப்படி இல்லைனா ஹாவ் ஃபார்ம்ஸாக வரலாம். ஹேஸ் ஹேவ் ஹேடு அப்படின்னா டூ ஃபார்ம்ஸ் டஸ் டூ டிட் ஆர் மாடல்ஸ் கேன் குட் will would shall should may might must அப்படின்னு வரும். செமி மாடல்ஸ் யூஸ்டு டு ஹாட் டு நீடு டேரு. ஸோ இந்த மாதிரி ஆக்ஸிலரி ஃபார்ம்ஸாக வரலாம். இப்போ இங்கே என்ன அப்படின்னா சின்ஸ் அப்படின்றது வேர்ப், இது ஒரு ஆக்ஷன் வேர்ட். இஸ்ன்றது ஒரு பி வேர்ப்ஸ். அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேர்ப். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா தமிழ் என்ன சொல்கிறோம் செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வாட் இஸ் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா என்ன. ஸோ என்ன அதாவது வாட் ஆர் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ தமிழில் என்ன சொல்கிறோம் என்ன ஆர் எதை, எல்லாம் யாருக்கு யாரை. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சென்டென்ஸில் பார்க்கலாமா, வாணி sang a song அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு ரூல் ஏற்கனவே தெரியும். sang அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்ட். அப்போ இது என்ன சொல்லலாம் verb அப்படின்னு சொல்கிறோம். வாணின்றது தான் இங்கே இந்த சென்டென்ஸ் உடைய டூயர். அப்போ இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட். ஸோ மார்னிங் சப்ஜெக்ட் சாங் verb அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ எ சாங் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரியல. இப்போ பாருங்க மார்னிங் சாங் அப்படின்னா கொஸ்டின் என்ன கொண்டு சேர்ப்போம், மார்னிங் என்ன பாடினான், ஒரு பாடலை பாடினான். அப்போ என்ன அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அதனால என்ன சொல்கிறோம் ஆப்ஜெக்ட். ஸோ மார்னிங் சாங் எ சாங். இது எப்படி நம்ம கொஸ்டினாக மேக் பண்ணுவோம் பாருங்க. இந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டு ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றுவோம், ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் எப்படி கேட்போம் நம்ம வாட் சாங்கை பிரிக்கணுமா, வாட் டிட் வாணி சிங். ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன எஸ் சாங் அப்படின்றது ஆன்சர். அப்போ இங்கே வாட்ன்ற கொஸ்டினுக்கு தான் இங்கே ஆன்சர் கிடைக்குது. வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கிறதால சாங் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதுவே பாருங்க தேர் வில் பி டூ ஆப்ஜெக்ட்ஸ். ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், அல்லது ஒன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா இருக்கு அப்படின்னா வாட் ஆர் ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா ஆப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணிடலாம். பட் சென்டென்ஸ்ல டூ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா அதுக்கான கொஸ்டின் என்ன வாட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா இதுக்கான கொஸ்டின் என்ன ஹூம். வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதெல்லாமே நம்ம வெர்பை நோக்கி தான் கொஸ்டினை கேட்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்க அவர் டீச்சர் டோல்ட் ஹஸ் எ ஸ்டோரி. இங்கே டோல்டுன்றது verb, அவர் டீச்சர் அப்படின்றது இங்கே சப்ஜெக்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க டீச்சர் என்ன சொன்னாங்க வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ என் ஸ்டோரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா இதில் வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்டோரி சொன்னாங்க. ஃபார் ஹூம் யாருக்கு சொன்னாங்க, எங்களுக்கு சொன்னாங்க. ஹஸ்னா எங்களுக்கு, எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே என்ன கொஸ்டின் ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன எஸ் வி ஐ ஓ டி ஓ. ஸோ வெரி சிம்பிள்.
வாட் ஆர் ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா அதை ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ தேர் மே பி டூ ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது அப்படின்னா ஒன் இஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அனதர் ஒன் இஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ பிரித்து காமிக்கணும். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கணும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஹூம்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபோர்த் ஒன், காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட்ஸ் த சென்டென்ஸ். இது வாக்கியத்தின் பொருளை நிறைவு செய்ய வரும் பகுதி. இன்கம்ப்ளீட்டா இருக்க சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ற பார்ட்டை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். A compliment completes the sentence. My father is அப்படின்னு இருக்கு. My father is அப்படின்னா என்ன? இன்கம்ப்ளீட்டான சென்ஸ். என்னன்றதே தெரியல. என்னுடைய ஃபாதர் என்னவா இருக்காரு தெரியல. My father is a doctor. My father is a doctor அப்படின்னா என்ன? என்னுடைய அப்பா ஒரு மருத்துவர். அப்ப இங்க சென்டென்ஸ் என்னவாகுது? கம்ப்ளீட் ஆகுது பாருங்க. அப்ப இங்க டாக்டரை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். இப்ப இந்த டாக்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா மை ஃபாதர் இஸ் அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான், என்னன்றது தெரியல. அப்ப இந்த வேர்டு வரும்போது தான் இந்த சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். இங்க ஐ ஆம் அப்படின்னு சொல்றோம். ஐ ஆம்னால என்ன தெரியல, என்னன்றது தெரியல. I am a student. நான் ஒரு மாணவன். அப்ப இந்த வேர்டு என்ன சொல்றோம்? காம்ப்ளிமெண்ட். ஆம்ன்றது verb, ஐன்றது சப்ஜெக்ட். இப்ப நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரீடிங் மேட் ஹிம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க பாருங்க, மேட்ன்றது verb, ரீடிங் அப்படின்றது சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்தோமா ஜெனரல் கூட சப்ஜெக்டா வரும்னு பார்த்தோம். அதுதான் இது. ஆக்சுவலா இது TET 2017ல கேட்ட கொஸ்டின். ரீடிங் மேட் ஹிம், அவனை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன உருவாக்குதுன்னா அவனை உருவாக்குது. அப்ப இது ஆப்ஜெக்ட். ரீடிங் மேட் ஹிம் பாருங்க, ரீடிங் மேட் ஹிம் படிச்சு பாருங்க எப்படி இருக்கு. ரீடிங் மேட் ஹிம் படித்தல் மூலமா அவனை உருவாக்குது. ஆனால் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த வேர்டு பாருங்க, ஏ கம்ப்ளீட் மேன். இப்போ மீனிங் பாருங்க, ரீடிங் அவனை ஒரு முழுமையான மனிதனா உருவாக்கிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் மேன். அப்போ ஏ கம்ப்ளீட் மேன் அப்படின்றது என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். அதோடைய பேட்டர்ன் என்ன? SVOC. இது 2017ல டெட்ல 2017ல கேட்டிருக்காங்க. ஸோ ரீடிங் மேடிங் எ கம்ப்ளீட்மெண்ட்ன்றது SVOC. இப்போ இங்கே பாருங்க, மை ஃபாதர்ன்றது சப்ஜெக்ட், பீன்றது இஸ்ன்றது வெர்ப். இப்போ இது எல்லாமே பேட்டர்ன் எப்படி இருக்கு? SVC. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா SVC இப்படிதான் பேட்டர்ன்ல இருக்கு. ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தும் காம்ப்ளிமெண்ட் வரும். இந்த காம்ப்ளிமெண்ட்டை ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சென்டென்ஸோட இந்த முடிஞ்சு போல மீனிங் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட்மெண்ட் வரும்போது தான் கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தும் காம்ப்ளிமெண்ட் வரும். இப்போ காம்ப்ளிமெண்ட்னா என்ன? A compliment completes the sentence. The fifth one, adjunct. என்ன சொல்றோம்? A மாடிஃபை பண்ணி adverb அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அட்ஜன்ட்க்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டால் அட்ஜன்ட் அப்படின்றத சொல்லுவோம் சென்டென்ஸ் பேட்டர்ல அப்படின்னா ஹவு, வேர், வென், வை. இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா அதை அட்ஜன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹவுனா என்ன தமிழில் எப்படி, வேர்னா எங்கே, வென்னா எப்பொழுது, ஒய்னா ஏன். இதுதான் adverb சொல்லுவோம். adverb of the manner, adverb of the place, adverb of the time, adverb of the reason. காரணங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா whyன்னு சொல்ல போறோம். எப்ப நடந்தது அப்படின்னா சொல்லும்போது whenன்றத சொல்ல போறோம். எங்கெல்லாம் நடந்தது, பிளேஸ் எல்லாம் சொல்லும்போது where. ஸோ எப்படி நடந்தது அந்த மேனரிசம் சொல்லும்போது how அப்படின்றத சொல்ல போறோம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஓகே, ஆர் ஃப்ளையிங். ஆர் ஃப்ளையிங்ன்றது என்ன? verb. இது ஒரு present continuous tense. birds. ஸோ இது என்ன சொல்றோம்? சப்ஜெக்ட். ஸோ இவங்க தான் அந்த ஆக்ஷனை செய்யறது பேர்ட்ஸ். வேர் அதானே, எங்க பறக்குது? ஸ்கைல.
அப்போ இந்த ஸ்கை என்ன சொல்லணும் அர்ஜென்ட். இதுக்கான கொஷின் என்ன வேர். கரெக்டா? எங்கே? பேர்ட்ஸ் எல்லாம் எங்க பறக்குது? வானத்துல பறக்குது. அப்போ வேர்ன்ற கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அது என்ன சொல்றோம் அர்ஜென்ட். ஈ வாக்ஸ் ஃபாஸ்ட். வாக்ஸ்ன்றது என்னது verb, ஹீன்றது சப்ஜெக்ட். அப்போ ஃபாஸ்ட்ன்றது என்ன அர்ஜென்ட். எப்படி ஹவ் எப்படி போனா ஃபாஸ்டா நடந்து போகலாம், வேகமாக நடந்து போகலாம். எப்படி போனா வேகமா நடந்து போகலாம், நடந்து போறான். He walks fast. The meeting began at 10:30 a.m. began என்ன verb, இது ஒரு ஆக்ஷன் வேர்டா. The meeting ன்றது சப்ஜெக்ட். ஓகே, இப்போ என்ன at 10:30 a.m. இது என்ன சொல்றோம் அர்ஜென்ட். ஏன் when, எப்போ மீட்டிங் தொடங்குச்சு 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ 10:30 a.m. the meeting began at 10:30 a.m. அப்போ இந்த இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேணுங்கிற கொஸ்டின் ஆன்சர் கிடைக்குது. அப்போ இதை ஏ அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹவு வேர் வென் வை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா அர்ஜென்ட். ஆக்சுவலாக இதில் அர்ஜென்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங், ஹீ வாக்ஸ், த மீட்டிங் பிகன். இப்போ பார்த்து நம்ம எக்ஸ்பிளனேஷனை பேஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸில் இருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஷீ கம்ஸ் எவ்ரி டே. எப்பவுமே இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்னாக சென்டென்சஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம வேர்பை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஷீ கம்ஸ் எவ்ரி டே. அப்போ கம்ஸ்ன்றது என்னது வேர்ப். அப்போ பி நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். சப்ஜெக்ட்னா எஸ், வேர்ப்னா பி, ஆப்ஜெக்ட்னா ஓ, காம்ப்ளிமெண்ட்னா சி, அட்ஜென்ட்னா ஏ. அதுதான் இங்கே நம்ம ஷார்ட்டாக நோட் பண்ண போகிறோம். இப்போ கம்ஸ் அப்படின்றது பி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதோட ஆக்ஷன் வேர்டு. இப்போ ஷீன்றது என்ன சப்ஜெக்ட், ப்ரனவுன். ஸோ இவங்க தான் அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ ஷீ கம்ஸ் எவ்ரி டே. அப்போ எவ்ரிடேன்றது என்னது அர்ஜென்ட். என்ன கொஸ்டின் வென்னு, எப்பொழுது அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இது என்ன சொல்கிறோம் எவ்ரிடே. அப்போ அது ஏ. இப்போ இந்த பேட்டர்ன் என்ன இருக்கு எஸ் பி ஏ. ஓகே, செகண்ட் ஒன், ஐ பிளேட் ஃபுட்பால் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பிளே அப்படின்றது என்ன ஒரு ஆக்ஷன் வேர்டு, வேர்பு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐன்றது ப்ரொனவுன், இவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ சப்ஜெக்ட். ஓகே, அப்போ இங்கே ஃபுட்பால் அப்படின்றது என்ன? ஃபுட்பால் அப்படின்றது என்ன ஆப்ஜெக்ட். ஏன் ஆப்ஜெக்ட்? வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? வாட் டிட் ஐ பிளே எஸ்டர்டே அப்படின்னா ஐ பிளேடு ஃபுட்பால். அப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். எஸ்டர்டே, எஸ்டர்டேவும் என்ன அர்ஜென்ட். இதுவும் என்னது வென்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. எப்போ விளையாடனா நேத்து விளையாட, நேத்து நான் விளையாடினேன். அப்போ இது ஸ்ட்ரக்சர் என்ன எஸ் வி ஓ ஏ. ஸோ ஐ பிளேடு ஃபுட்பால் அப்படின்றது எஸ்விஓஏ அப்படின்னு சொல்றோம். He drives the car slowly. Okay, drives verb, he subject, the car. என்ன டிரைவ் பண்ணாரு? காரை டிரைவ் பண்ணாரு. அப்போ வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸ்லோலி, ஸ்லோலின்றது என்ன அர்ஜென்ட். என்ன ஹவ் எப்படி, அவரு காரை எப்படி டிரைவ் பண்ணாரு ஸ்லோவா டிரைவ் பண்ணாரு. அப்போ பேட்டர்ன் என்ன எஸ் வி ஓ ஏ. இதுதான் இந்த சென்டென்ஸ் உடைய பேட்டர்ன். மீனு இஸ் ஏ டாக்டர் இன் லண்டன். அப்போ இஸ் என்ற ஆக்ஸிலரி வேர்ப், மீனுன்றது சப்ஜெக்ட். இப்போ பாருங்க ஹைட் பண்றேங்க. மீனு இஸ் அப்படின்னா என்ன இன்கம்ப்ளீட் சென்ஸ். அப்போ டாக்டர் வரும்போது தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இது காம்ப்ளிமெண்ட். ஓகே, வேர் எங்க இருக்காங்க? லண்டன்ல அவங்க டாக்டரா இருக்காங்க. அப்போ இதுவும் என்னது வேர்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இது எஸ் வி சி ஏ. திஸ் மார்னிங் at 5 I heard a noise அப்படின்னு சொல்றோம். இப்போ இதில் பாருங்க verb என்ன heard. அப்போ
வேர்பை கண்டுபிடிச்சிரும். அப்போ ஐ என்னது சப்ஜெக்ட். இதுதான் சொன்னேன், சென்டென்ஸ்ல எங்க வேணாலும் சப்ஜெக்ட் வரும். அப்போ இங்க மிடில் வருது பாருங்க. அப்போ வேர்பை கண்டுபிடிச்சா சப்ஜெக்ட் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஐ ஹியர்ட், என்ன கேட்டேன், ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்ப என்ன சொல்லுவாங்க, இதை ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன, நான் எப்ப கேட்டேன், திஸ் மார்னிங், இன்னைக்கு மார்னிங் கேட்டேன். அப்போ வேணுன்ற கொஸ்டின் ஆன்சர் கிடைக்கிறது ஏ. அது டைம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம், அட் 5 o'clock. அப்போ அட் 5 என்ன சொல்கிறோம் அப்படின்னா வென்னு, அதுவும் என்னது ஏ. அப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு, ஏ ஏ எஸ் பி ஓ. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் சென்டென்ஸ் பேட்டர்னை. ஸோ ஈஸியாக நீங்களும் வந்து இந்த பார்ட்டில் வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாபிக் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் லைக் பட்டன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீட் யூ அகைன்.